ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணணும் லைஃப்பில் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு உங்களை விலக்கி வைக்க நினைக்கிறாங்க. அப்படின்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க, அந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு கவலைப்பட்டு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது அதை அனுபவித்து பார்க்குற உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்மளை ஒரு நடப்பின மாதிரி வாழ்கிறதுக்கு ஒரு சில உறவுகள் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவங்கள உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக திரும்பி கூட பார்க்காதீங்க. உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல கண்டிப்பாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு உங்களோட மதிப்பு தெரியும் போது பார்த்திங்கன்னா உங்களை கண்டிப்பாக தேடி வருவாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஒருத்தங்க உங்களை விட்டு விலகி செல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக விலகிருங்க. இல்லைனா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களை வார்த்தையால் காயப்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட ரொம்ப அமைதியாக இருந்து நம்மளை காயப்படுத்துவாங்க. அந்த மாதிரி வலியை நம்ம தாங்கிக்கிடவே முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் நகர்ந்து செல்கிறது தான் கரெக்டு. நம்மளை கடந்து போன விஷயம் கசப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திரும்பியும் அதை ருசித்து பார்க்க நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மளை விட்டு விலக நினைக்கிறவங்கக்கிட்ட நம்ம பாரமாக இருக்கிறத விட கொஞ்சம் தூரமாக இருந்து பாருங்கள். அவங்கள திரும்பி பார்க்காம கண்டிப்பாக அந்த இடத்துல தான் உங்களோட மதிப்பு உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் யார்கிட்டையுமே ரொம்ப இறங்கி போகாதீங்க. அப்படி நீங்கள் இறங்கி போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட மதிப்பு என்னென்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். நம்மளோட சுயமரியாதையை இழந்து தான் நம்மளுக்கு அந்த அன்பும் பாசமும் கிடைக்கும். அப்படின்னா அதுக்கு தனியாகவே நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். அதுதான் பெஸ்ட்டு. உங்களோட உணர்வுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல நீங்கள் ஒதுங்கி போகிறதே பார்த்திங்கன்னா உங்களோட மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு கிடைக்கிற கடைசி சந்தர்ப்பம். நம்மளோட சுயமரியாதையை இழந்து தான் நம்மளுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கும்னா அந்த வாழ்க்கையே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க. உங்கள் லைஃப்பில் வெறுத்தவங்களை எப்போவுமே தேடி போகாதீங்க. உங்களை ஒருத்தங்க விலக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க பின்னாடியே நீங்கள் திரும்பி கூட போகாதீங்க, திரும்பி கூட பார்க்காதீங்க. உங்களை அவமானப்படுத்துகிறவங்கள பார்த்திங்கன்னா உங்களோட மெயினில் வைக்கவே வைக்காதீங்க எப்போவுமே. அதே மாதிரி உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்களா அவங்கள எப்போவுமே பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நடித்த நாடகம் ஆடிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நோகடிச்சிடாதீங்க. உங்களை ஒதுக்கி வச்சவங்கள எந்த காலத்துலேயுமே சேர நினைக்காதீங்க. காலங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாள் பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எதுக்காகவும் உங்கள் கூட உங்கள் லைஃப்பில் இருக்கிறவங்கள அழ வைக்காதீங்க. உங்களை ஒருத்தங்க கோவப்படுத்தாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் அமைதியாகவே இருங்க. உங்களை ஒருத்தங்க பெருமைப்படுத்தும் போதுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவராக துள்ளி குதிக்காமல் அங்கேயும் அமைதியாகவே இருந்துருங்க. அதே மாதிரி உங்களை ஒருத்தங்க உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக உடஞ்சி போகாமல் இருங்க. உங்களை ஒரு சில பேர் அவமானப்படுத்தும் போது தெரியாமல் கூட அழுதுறாதீங்க. நீங்கள் தோல்வியே அடைஞ்சாலும் துணிஞ்சு எழுந்து நில்லுங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் உங்களை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டும் காணாமல் போய்கிட்டே இருங்க. எதுக்காகவும் வாழ்க்கையை வெறுத்து சலிப்படையாதீங்க. நம்ம மனசில் இடம் பிடிக்கிற வரைக்கும் தான் வார்த்தையில் தேனை அப்படியே கொட்டுவாங்க. ஆசையும் தேவையும் தீர்ந்து போகிற நிலை அப்படின்னா உங்களோட சிரிப்பு கூட அவங்களுக்கு விஷம் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையுமே பார்த்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. உங்களோட சந்தோஷத்தை யாருக்காகவும் தொலைச்சிடாதீங்க. யாரும் நம்மளை திரும்பியே பார்க்காட்டி கூட நம்ம திருப்தியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஸோ நம்மளோட அன்பு புரியாத இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம விலகி போகிறது தப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் ட்ரெஸ்ஸும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா நீங்கள்